உத்தரவை எங்கு வந்து பிறக்கிறாள்? சரி, ஒன்றாங்கடல் ஒரு கடல், சரி, இரண்டாங்கடல் கருப்பு கடல், கருப்பு கடல், மூன்றாங்கடல் நெய்க்கடல், நாலாங்கடல் தயிர்கடல், ஐந்தாங்கடல் பார்க்கடல், கடல் நல்ல நீர்கடல், நல்ல தண்ணீர், ஏழாங்கடல் பெருங்கடல், ஏழு கடலுக்கு அப்பால் கைலாச பர்வதம் ஒரு மலையாளி கைலாசம். அந்த கைலாச பர்வதம் அந்த மலையில் அறிய ஒரு ஆலாவிருஷம், ஒரு ஆலமரம் செழித்து வளர்ந்து பறந்து இருக்கிறது. அதிலே ஒரு ஆனமணி புத்தி என்று சொல்லக்கூடிய நாகப்புற்று, அந்த ஆனமணி புத்தியில் இருக்கும் நாகப்புற்றில் நாகக்கண்ணியானவள் தவசிருக்கிறார். பல வருட காலமாக பிள்ளையில்லாமல் தவசிருக்கிறார். அந்த நாகராஜாவும் நாகக்கண்ணியும் தவசிருக்கிறார். பகவான் அருளால் அந்த நாகக்கண்ணியானவளுக்கு குழந்தை பாக்கி கொடுக்க வேண்டும். சரி, அம்மை பார்வதி கேட்டால் அந்த நாகக்கண்ணியானவள் அவள் 10ஆவது பதிவுகள் அல்லவா? அந்த நாகக்கண்ணி தீர்க்க சுமக்கணி அல்லவா? அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கி கொடுக்க வேண்டும் சொல்ல. அப்போது பகவான் சொன்னார், அம்மா பார்வதி, அந்த நாகக்கண்ணி யார் தெரியுமா? அது ஆடவன் இல்லாமல் மறு ஜென்மம் கிடையாது. ஆடவர்களுக்கு மறு ஜென்மம் உண்டு, மிருகங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது. இது பாம்பல்லவா? இந்த பாம்புக்கு மறு ஜென்மம் உண்டா? பார்வதி என்ன கேட்கிறாய்? அந்த நாகக்கண்ணிக்கு குழந்தை வாங்க வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா? எப்படி இருப்பது? சித்திரவதை பாட்டு கேட்டதும் ஆடவர் இல்லாமல் அதிக பிள்ளை பிறகு ஆடவர்கள் தான் பிள்ளை இருக்கிறது. ஒரு பாட்டோடு ஆடவர் அல்லவருக்கு மறு ஜென்மமே கிடையாது. அப்படியானால் பார்வதி என்ன சோதனை அவன் எத்தனை ஆண்டுகள் தவறு வைக்கிறாள். ஒரு மதம் வேண்டும், ஒரு பிள்ளை வர வேண்டும் என்று தவறு இருக்கிறாளே பகவான் சொன்னா, பார்வதி அப்படியானால் நீ சென்று பார்வதி நீ சென்று அந்த நாகக்கண்ணிக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். பகவான் சொன்னதும் தவம் இருந்து என்ன செய்கிறாள்? தவறு இருந்தது அம்மை பார்வதியின் அருளால் பார்வதி சென்று பிறக்கிறாள். எப்படி அது கர்ப்பமாகிறது? அது அழகான முட்டைகளை ஈண்டெடுக்கிறது. 8 முட்டைகளை ஈண்டெடுத்து விட்டது. நாகக்கண்ணியானவள் அந்த நாகக்கண்ணி நாகராணி அல்லவா? நாகராணியின் தவம் இருந்து பெற்ற பிள்ளை 8 முட்டைகளை ஈண்டெடுத்ததும் சரி, அந்த முட்டையிலே நாகப்பமானது எப்படி இலை கிடைக்கிறது? எப்படி நாக முட்டை மேலாதியில
அப்படி நாகக்கண்ணி நாகதானியானவன் தவமிருந்து சரி அழகான 8 முட்டைகளை ஈன்றெடுத்தார். சரியா அதிலே அடை கிடக்கிறது நாக பாப்பாடு. சரி அடை கிடந்து நாடி பகவான் கிருபையினால் சரி அந்த நாடி பகவான் கிருபையினால் நாக முட்டையிலிருந்து பிறக்கிறாள். சரியா அம்மை பார்வதி அம்சமாக அப்படி அட்டகால் 8 பேரும் 8 முட்டையில் பிறக்கிறார்கள். சரி எப்படி பிறக்கிறார்கள்? எப்படி ஐயா 3 நல்ல திருமுகம் அப்படி பூமியின் கரங்கமாக வெட்டாரமை பிறந்தார். தாய் முத்தாரமை இருக்கிறார் மந்திர காளியம்மை பிறக்கிறார். அப்படி உச்சி மாகாளி பிறந்தார். சரியா சந்தன மாரியம்மை பிறந்தார். சரியா மடமாகி குடமாகி மஞ்சளமாகி 8வது முட்டையாக துர்க்கை மாகாளியாக அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் எப்படி நாக முட்டையிலிருந்து அட்டகாளி 8 பேரும் பிறந்ததும் சரியா அதிலே ஆதியா முதலாக பிறந்தவள் முத்தாரம்மை. தாய் முத்தாரமை முத்தாரம்மை எத்தனை முகம் தெரியுமா? அப்படியா 3 முகம் 3 கரங்கள் சரி 3 நல்ல திருமுகம் 3 நல்ல திருமுகம் கரங்களாக முத்தாரம்மை பிறந்தாள். தாயாக முத்தாரமை